வணக்கம். நாட்டின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மொனராகலை நிலைமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் அதிருப்தி. மாகாண நிர்வாக விடயங்களில் பிரதமர் செயலாளரை கட்டுப்படுத்தும் அதிகாரம் முதலமைச்சருக்கு உள்ளதாக வடமாகாண தவிசாளர் தெரிவிப்பு. பாராளுமன்றத்தில் அரசு கொண்டுவரவுள்ள சட்டத்தை எதிர்த்தார் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம். நிகழ்த்தொழுப்போத்த சிறுமி காணாமல் போய் 35 மணித்தியாலங்கள், 6 போலீஸ் குழுக்கள் தேடுதலில். இணக்கப்பாடு இன்றி தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த உள்ளமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கேள்வி. பாராளுமன்றத்தில் கோரம் இன்மையினால் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே வாத பிரதிவாதம். இனி விரிவான செய்திகள். மாகாண நிர்வாக விடயங்களில் பிரதம செயலாளரை கட்டுப்படுத்தும் அதிகாரம் முதலமைச்சருக்கு உள்ளதாக வடமாகாண தவிசாளர் CVK சிவஞானம் தெரிவிக்கின்றார். வடமாகாண சபையின் இன்றைய அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரூல்ல பற்றி பேசுகிறார்கள். முதலமைச்சரை தடுக்கும் விடயங்கள் எதுவும் சட்டத்தில் இல்லை. சேவையின் கடப்பாடுகள் தொடர்பாகவே அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாண சபையின் நாளாந்த செயற்பாடுகள் தொடர்பாக அதில் தெரிவிக்கப்படவில்லை. நான் ஒரு விடயத்தினை இந்த நாட்டுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அந்த ஆர்டர் இல்ல, என்னோட ஆர்டர் நான் எடுத்து பார்த்தேன். நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும், ஆனா எல்லாரும் வேற மாதிரி எழுதுறார்கள். The chief minister are making it very clear to the entire country, to those who are in power. மாகாணத்தின் அனைத்து நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பாகவும் மாகாண பிரதம செயலாளரை நெறிப்படுத்துவதற்கும் அவரை கட்டுப்படுத்துவதற்கும் முதலமைச்சருக்கு சட்ட ரீதியாக உரிமையும் அதிகாரமும் உள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையின் விசாரணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என இந்த பிரேரணை இன்று வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்டது. வடமாகாண சபையின் 15வது அமர்வு கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டட தொகுதியில் இன்று காலை ஆரம்பமானது. கடந்த அமர்வுகளின் போது வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் 2 பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டிருந்தன. இந்த 2 பிரேரணைகளும் இன்றைய அமர்வில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் ஒரு பிரேரணை மாத்திரமே இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மற்ற பிரேரணை அடுத்த அமர்விற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறுதான் அது எங்களுடைய தீர்மானம் இருக்கின்றது. All were agreed, barring Mr. Siddharthan, that this resolution should be deferred until the party leadership discusses in full all aspects of the matter. ஏனென்றால் இது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். இது சம்பந்தமாக கட்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள், கட்சியினுடைய தலைமை பீடம் முழுமையாக, இதைத்தான் நான் சென்ற முறையும் கூறினேன், முழுமையாக இது சம்பந்தமான ஆராய்ந்து பார்த்து சகல நடவடிக்கைகளையும் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை முறையாக எடுத்தது நல்லதென்றபடியால் தற்காலிகமாக இதை தவணை போடுமாறு தான் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதை உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகின்றேன். should be deferred, வேண்டாம் என்று சொல்லல, should be deferred until the party leadership discusses in full all aspects of the matter. வடமாகாண முதலமைச்சரின் இந்த கருத்துக்கு வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 2 பிரேரணைகளை நான் முன்மொழிந்திருந்தேன். கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது கூறுகின்ற விடயம், அந்த இனப்படுகொலை என்ற ஒரு விடயத்தை அவர்கள் ஆராய வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டி இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அது உண்மை. 2வது பற்றி நாங்கள் எதுவுமே அதை பற்றி பேசவில்லை. ஆகவே அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, 2வது பிரச்சனை இல்லை என்ற காரணத்தால் 1வது பிரேரணையை நான் நிச்சயமாக மே மாதத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து இதை தாக்கல் செய்து இதை எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது தொடர்ந்து கால அவகாசம் கேட்டுக்கொண்டிருப்பது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவிலே இனப்படுகொலையை பற்றி உச்சரிக்க அஞ்சுகிறதா
அல்லது அரசாங்கத்துக்கு பயப்படுகிறதா என்ற கேள்வியே பலர் எங்களிடம் கேட்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதை தலைமை பீடத்துக்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றோம். ஆகவே இதை ஒரு உடனடியாக பரிசீலித்து இதிலே இனப்படுகொலையினுடைய வரவிலக்கணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. இன்னொன்று, நாங்கள் ஆழமாக நம்புகிறோம், எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சர்வதேச பொறிமுறையை ஏற்படுத்துங்கள். ஆகவே இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் இதை பார்த்து எதிர்கட்சியினர் சிரிப்பாகிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்த தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கு சில நேரம் தொடர்பு வசதிகள் குறைவோ அல்லது ஏதாவது ஒரு குறைபாடு காரணமாகவோ இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அடுத்த கூட்டத்துக்கு நான் இதை முதலாவது பிரிவினை ஒத்திவைக்கிறேன். இரண்டாவது பிரிவினை நான் சமர்ப்பிக்கிறேன். இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை விசாரணை குழுவிற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற மற்றொரு பிரேரணையை MK சிவாஜிலிங்கம் கொண்டு வந்தார். இலங்கை அரசு ஐக்கிய நாடுகள் சபையுடன் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை பற்றிய விசாரணை குழு OHCHR இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கா OISL இலங்கை வந்து தனது ஆணையான மிகவும் மோசமான மனித உரிமை மீறல்களையும் அதனுடன் சம்பந்தப்பட்ட குற்றங்களையும் விரிவாக விசாரணைகளை நடத்துவதற்கு இலங்கை அரசு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் இலங்கை அரசை இச்சபை வேண்டுகின்றது. எனினும் இந்த பிரேரணைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினரான S. தவநாதன் எதிர்ப்பை வெளியிட்டார். இலங்கை அரசு திட்டவட்டமாக சர்வதேச விசாரணையை அனுமதிக்க முடியாது என்று ஏற்கனவே கூறிவிட்டது. அதற்கு பின்பு இதை திரும்ப சர்வதேச விசாரணையை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோருவது என்பதை ஒரு அர்த்தமற்றது என்றுதான் நினைக்கின்றேன். அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதாகவும் இருக்கும். நாளைக்கு இந்த சபையை மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கும் அல்லது அங்கத்தவர்கள் மீது ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் கூட இப்படியான பிரேரணைகள் வழிவகுத்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பிரேரணையை நான் ஆதரிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை மாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் வழிமொழிந்தார். இதன்படி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் விசாரணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என பிரேரணை சபையில் நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை தேசிய பாதுகாப்பு குறித்து ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படின் பாதுகாப்பு தரப்பினர் தம்முடனேயே அது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கூறினார். வடமாகாண சபை அமர்வுகளின் பின்னர் முதலமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதில் தேசியத்துக்கும் இதுக்கும் தொடர்பு சொல்ல முடியாது என்றால், நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டு போறதுக்கு தேசத்தினுடைய செக்யூரிட்டியா பாதுகாப்பு என்ற முறையில் எங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடாது. பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லும் போது அப்ப நாங்கள் எல்லாரும் அவர்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியவர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்றால் அவர்கள் அதை நேரடியாக சொல்ல வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சுமையாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் நேரடியாக சொல்லட்டும். அதன் பின்பு அதுக்கு நான் பதில் சொல்வேன். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாட திறந்த மனதுடன் இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகமான த ஹிந்துவுக்கு வழங்கியுள்ள நேர்காணலின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த நிலைப்பாடு குறித்து த ஹிந்து பத்திரிகையின் ராஜதந்திர மற்றும் செயல்நுணுக்க விவகாரங்களுக்கான ஆசிரியர் சுஹாஷினி ஹைதர் டுவிட்டர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். போலீஸ் அதிகாரம் தவிர்த்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசியல் யாப்புக்கு ஏற்புடையதாக அமுல்படுத்துவது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் திறந்த மனதுடன் கலந்துரையாட தாம் தயாராக இருப்பதாக தன்னுடனான நேர்காணலில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தோற்கடிப்பதற்காக இந்தியா வழங்கிய ஒத்துழைப்பை இலங்கை ஒருபோதும் மறந்துவிடாது என்றும் ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார். ஜப்பான் நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு இலங்கையை செயற்பட வேண்டும் என மீள்குடியேற்ற அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்று ஜப்பான் நாட்டை பற்றி கதைக்கின்ற பொழுது பலர் பேசினீர்கள். ஜப்பான் என்கின்ற நாடு 1948ஆம் ஆண்டு 44ஆம் ஆண்டிலிருந்து 48ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக தரைமட்டமாய் யுத்தத்திலே ஒரு சரணடைந்த நாடு. ஆனால் இன்று அந்த நாடு அதை உணர்ந்து கொண்டு செயற்பட்டதன் காரணமாகத்தான் இன்று அந்த நாடு உலகத்திலே ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றமடைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நாங்கள் கடந்த காலங்களில் பல யுத்தங்களை சந்தித்திருக்கின்றோம். நாங்களும் அத்திவாரங்களை ஆணித்திரமாக இட்டுத்தான் வளர்ந்து வருகின்றோம் என்பதை எதிர்க்கட்சியினர் உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும்.
அதற்கேற்றா போல் அவர்கள் விமர்சனங்களை அதற்கேற்ற போல் ஆக்கபூர்வமாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜப்பான் எப்படி யுத்தத்தின் மீது முன்னேறியதென்றால் யுத்தத்தின் மீது முன்னேற முடியும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே ஆனால் அப்ப ஏன் இன்று நாங்கள் கிளிநொச்சியோ அல்லது முல்லைத்தீவோ அல்லது மட்டக்களப்போ முன்னேறாமல் இருக்கிறது? அந்த முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். நாங்கள் பாதைகளை பார்க்கின்றோம், பாதைகள் காப்பற்றிடப்படுகின்றன, செப்பலிடப்படுகின்றன. ஆனால் இதனூடாக மக்களின் அபிவிருத்தியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மக்களின் அபிவிருத்தியில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். மக்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட வேண்டும். ஊவா மாகாண சபை தேர்தலை 2 நாட்களுக்கு நடத்தும் எண்ணம் இல்லை என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். தேர்தல்கள் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். දිස්ත්‍රික්ක දෙකම එකපාරට තියනවාද කල් තියනවාද? එක දිස්ත්‍රික්කයක් පනතේ තියෙන විධිවිධාන අනුව වෙනම තියන්න බෑ. ඒ අපේ කල් තියන්න බලාපොරොත්තුවක් නැහැ. 2 மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடைபெறுமா என அனைவரும் கேட்கின்றனர். அல்லது தேர்தல் பிற்போடப்படுமா என கேட்கின்றனர். சட்டத்தின் பிரகாரம் ஒரு மாவட்டத்துக்கு தனியாக தேர்தலை நடத்த முடியாது. அதே போன்று தேர்தலை பிற்போடவும் எதிர்பார்க்கவில்லை. காலி, கொழும்பு, களுத்துறை, கம்பகா, மாத்தறை அல்லது ஆக குறைந்தது ஹம்பாந்தோட்டையில் இருந்த நிலைமை மொனராகலையில் இருக்கும் என யாருக்கும் கூற முடியும். பிரச்சனை இருக்கின்றது. நான் பிற்போடவோ அல்லது பயமுறுத்தவோ இதனை கூறவில்லை. இதனை தீர்க்க வேண்டும். அதற்காகவே இதனை கூறுகின்றேன். சாதாரண நிலைமையை விட சற்று கீழ் மட்டத்திலேயே மொன்றாகலையில் நிலைமை காணப்படுகின்றது. மிக மோசம் என்று கூறவும் முடியாது. எனவே முடியுமான அளவு கட்டுப்படுத்துவதாக போலீசார் உறுதி வழங்கியுள்ளனர். සාමාන්‍ය තත්ත්වයට වඩා පහළ මට්ටමක තියෙන බව තමයි අපිට තියෙන පැමිණිලි වලින් සහ නිරීක්ෂණ වලින් තියෙන්නේ. ඒ තත්ත්වය පාලනය කිරීමට උපරිම ක්‍රියාමාර්ග ගන්න බව පොලිස් නිලධාරීන් පොරොන්දු වෙලා තියෙනවා. இதேவேளை வெளிப்பிரதேசங்களில் இருந்து வருகை தருகின்ற பாதாள உலக கோஷ்டியினர் மொனராகலை மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டியது. ජනාධිපති ආරක්ෂක ඒකකෙන් නිල වශයෙන් වෙන් කරලද ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்களை கொண்டு வந்துள்ளனர். இதனை மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன். கொழும்பு மற்றும் சூரியவெவ பகுதிகளிலிருந்து பாதாள உலக கோஷ்டினரை கொண்டு வந்துள்ளனர். கருப்பு நிற டி ஷர்ட்களை அணிந்து இலக்கத்தாரற்ற ரிப்பண்டர் வண்டிகளில் செல்கின்றனர். இவ்வாறு ஏன் மக்களை பீதியடை செய்யும் வகையில் செயற்படுகின்றீர்கள்? நீங்கள் ஊவாவுக்கு அபிவிருத்தியை பெற்றுக் கொடுத்துள்ளீர்கள் எனின் ஏன் டிபெண்டர்களை ஈடுபடுத்த வேண்டும்? அவர்கள் மக்கள் அச்சமடையும் வகையில் கருப்பு நிற ஆடைகளோடு நடமாடுகின்றனர். நீங்கள் நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றியுள்ளீர்கள் எனின் அதனை அங்கு சென்று மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். அதன் பின்னர் மக்கள் தீர்மானம் எடுப்பர். நீங்கள் தேர்தலுக்கு தயாராகியுள்ளீர்கள் அல்லது சண்டையிட்டுக் கொள்ளவா? தயவு செய்து அதனை மக்களுக்கு கூறுங்கள். ஆயுதங்களோடு பாதாள உலக கோஷனை நடமாடுவதென்றால், துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதென்றால் இது ஒரு தேர்தலா? அனைத்து தேர்தல் அலுவலகங்களையும் தீ வைக்கின்றனர். சிவப்பு நிறத்தை காண முடியாது, தீ வைக்கின்றனர். மொனராகலில் தீ வைப்பதற்காக ஹம்மாந்தோட்டில் இருந்து அனுப்பியுள்ளீர்கள். හම්බන්තොටින් ගිනි දෙවිය දේවල් තියෙන්නේ මොනරාගලට. තැන තැන ගිනි තියන්න හනුමන්ත වගේ. அனுரகுமார கூறாவிடனும் வெளி மாகாணங்களிலிருந்து வருகை தந்தவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது என கூறப்படும் சம்பவங்களுக்கு அரசாங்கத்துடன் தொடர்புடைய அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் இருக்கின்றதை ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவதானித்தேன். உரிய வகையில் இவர்கள் அடையாளம் காணப்படும் வரை கொழும்பு அல்லது ஹம்பாந்தோட்டையிலிருந்து சென்ற பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் இவர்கள் என கூற தேர்தல்கள் ஆணையாளர் என்ற வகையில் என்னால் முடியாது. உரிய முறையில் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எனினும் குண்டர்கள் சென்றிருக்கும் பட்சத்தில், பாதாள உலக குழுக்கள் சென்றிருக்கும் பட்சத்தில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு போலீசாருக்கு உள்ளது. தமது பொறுப்பு என்ன, மற்றவர்களின் பொறுப்புகள் எவை என்பதனை புரிந்து கொள்ளாமையே இன்றுள்ள பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்றது. வாகனங்களை நிறுத்தி அதில் வருகை தந்தவர்கள் குண்டர்களா என சோதனையிடும் அதிகாரம் எனக்கு இருக்கின்றதா? நான் போலீசாரிடம் விசாரணைகளை நடத்துமாறு கேட்டுள்ளேன். வன்முறைகளை தவிர்க்க முடியாவிட்டால் மோதல்கள் ஏற்படும். அவ்வாறு இடம்பெறவில்லை. 56 சம்பவங்கள் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். போலீசாரினால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறினால் அது பிழையான விடயமாகும்.
இதேவேளை உவா மாகாணத்தின் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படாத பட்சத்தில் எதிர்காலத்தில் உயிர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தேசிய சங்க சம்மேளனம் தேர்தல்கள் ஆணையாளரை சந்தித்து இன்று குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு இந்த தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் எதிர்வரும் ஓரிரு வாரங்களுக்குள் மனித படுகொலைகள் இடம்பெறக்கூடும் என்ற சந்தேகம் எழுகின்றது. எதிர்வரும் காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் மிக பிழையாகவே செயற்படுகின்றன. இந்த தேர்தலுக்காக ஒரு வேட்பாளர் சுமார் 10 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிதியை செலவிடுகின்றார். இந்த தொகையை நாங்கள் கண்டுள்ளோம். அதேபோன்று மதுபானங்கள் அன்னதானத்தை போன்று பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் மிகவும் மோசமான நிலைமை ஒன்று உருவாகும். සුදුසු පුද්ගලයන් කවුද කියලා හොඳට හඳුනාගෙන உரிய பகுதியில் சிறந்தவர் யார் என்பதை அடையாளம் கண்டு அவருக்கு உங்களது பெருமதியான வாக்கை அளியுங்கள். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என சிந்திக்க வேண்டாம். தகுதியற்றவர்கள் அந்த இடத்திற்கு தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்லாது. அந்த மாகாணத்திற்கு உரிய சபை முன்னெடுக்கப்பட மாட்டாது. சில விகாரைகளுக்கு நேற்று முன்தினம் சீல் துணை பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று வேட்பாளரின் பெயர்களும் இலக்கங்களும் பொறிக்கப்பட்டு உணவும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இந்த மக்கள் இவ்வாறான புண்ணிய உதவிகளை செய்கின்றனர் என சிந்திக்க தோன்றுகிறது. නම ගහලා අංකේ ගහලා මේ මිනිස්සු මේ පින්කම්ද කරගන්නේ කියලා අපට හිතෙනවා. 30 வருடங்களாக யார் குடியிருந்தாலும் அந்த நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமில்லை என்ற சட்டத்தை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டுவர முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா குறிப்பிடுகிறார். அவ்வாறு கொண்டுவரப்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிக்குமாறு மலேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜே ஸ்ரீரங்கா வேண்டுகோள் விடுக்கிறார். 30 வருடங்களாக யார் குடியிருந்தாலும் அந்த நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமில்லை, எங்கு இருந்தவரும் வந்து அந்த நிலத்தை உரிமை கோர முடியும் என்ற ஒரு சட்டத்தை ரவுஃப் ஹக்கீம் நீதி அமைச்சர்கள் அடம்படியாக கொண்டர இருக்கிறார்கள். நாளைக்கு ராஜதுரை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும். அதாவது யுத்தத்தின் காரணமாக நூரேலியா பதுளை பண்டாரவளையில் சென்றவர்கள் என்று கிளிநொச்சியில் இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் 65% இந்த மலையகத்தை சேர்ந்தவர்கள். இந்த 65% 30 வருடங்களாக தங்கள் வீடுகளை அங்கு கட்டி அங்கு 50 ஏக்கராக இருந்ததை ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து அங்கு தென்னை மரங்களை வைத்து வாழை மரங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சட்டம் பெறப்படும் பொழுது அங்கு காணி உரிமையாளர் அந்த நீதிமன்றத்துக்கு செல்கின்ற போது ஒரு வருடத்தில் இவர்கள் காணியற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே நூரியா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே எனக்கும் பாராளுமன்ற ராஜதுரை அவர்களுக்கும் தெரியும், இன்றும் நூரெலியாவிலே 7 பேச் காணியை கூட சொந்தமில்லாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். மத்திய வங்கி அறிக்கையை பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே ஏனைய காணிகள் எல்லாம் 70% தனியாருக்கு சொந்தமாக இருக்கின்ற பொழுது நூரெலியா பதுளை போன்ற பிரதேசங்களிலே 70% காணிகள் அரசுக்கு சொந்தமாக காணப்படுகின்றன. எனவே அரசுக்கு சொந்தமான காணி இலங்கையில் எங்கே கூட இருக்கிறது என்றால் மலைய மக்கள் செறிந்து வாழும் பிரதேசத்தில் தான் அரசுக்கு சொந்தமான காணிகள் 70% இருக்கின்றன. இன்று பதுளையிலே முண்டியிட்டு போட்டியிட்டு தேர்தல் குறிக்கின்ற எந்த பிரதான கட்சிகளும் இந்த மக்களுக்கு தேயிலை போடுகின்ற மக்களுக்கு ஒரு 10 பேச் காணி கொடுப்போம் என்று கூறுவதை காணவில்லை. ஆனால் எங்கள் உறுப்பினர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சபையிலே நான் முதல் முறையாக மறைந்த மலையத்தின் தலைவரான சந்திரசேகரன் அவர்கள் அந்த 7 பேச் காணி முறையினை அமுல்படுத்தி இருந்தார். ஆனால் அது கூட இன்று உண்மையில் அமுல்படுத்தப்படவில்லை. இந்த மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பட வேண்டும். எனவே இந்த சட்டம் இந்த சபையில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது மலையத்தை பிரேதப்படுத்துகின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இந்த சட்டத்துக்கு இந்த அரசின் சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அல்லது இந்த அரசுக்கு எதிராக இந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்காவிட்டால் இங்கிருந்து குடியேறிய மக்களுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பை வழங்க போகிறீர்கள், அவர்களுக்கு மாற்று காணி கொடுக்க போகிறீர்களா இல்லையா என்பதனை நீங்கள் இந்த சபையிலே கூற வேண்டும். இல்லாவிட்டால் 30 வருட காலமாக அங்கு குடியேற்றப்பட்ட அந்த மக்கள் மீண்டும் காணியற்றவர்களாக ஆக்கப்பட இருக்கிறார்கள். எனவே அந்த சட்டம் காலம் அது போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. மீண்டும் அந்த சட்டம் வர இருக்கிறது என்ற இன்று நாங்கள் அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலே அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமிடம் நாங்கள் மீண்டும் கூறினோம், இந்த சட்டத்தை நீங்கள் எதற்காக கொண்டு வருகிறீர்கள் என்று. ஆனால் அவர் அதில் அடம்படியாக இருக்கிற அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுகின்ற நேரடியான பாதிக்கப்படுகின்ற மலைய மக்களாகத்தான் காணப்படுகிறார்கள். எதிர்க்கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்ட சபை ஒத்திவைப்பு மீதான பிரேரணை உரிய வகையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்து அக்ராசனம் பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளை உரிய நேரத்திற்கு முன்னர் நிறைவு செய்தது. இதேவேளை கோரமின்மையால் நேற்றைய சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன.
இதன்போது அக்ராசனத்தில் இருந்த முருகேச சந்திரகுமார் மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தனவுக்கு இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. எதிர்ப்புகள் என்று இதனை நிறைவேற்றிக் கொள்ள மக்களிடையில் இணக்கப்பாடு ஒன்று இருந்தது. இந்த சரத்துக்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வரை மிக இலகுவாக நடைமுறை ஒன்றை பின்பற்றி இருக்க முடியும். அதை இணக்கப்பாடு என கூறுகிறேன். இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்புகின்ற பின்புறத்தில் உள்ள உறுப்பினரான பெரராவிற்கு பதிலளிக்க ஒன்றுமில்லை. நாங்கள் இவ்வாறான தீர்மானம் ஒன்று எடுத்தோம் என அவர் அறிந்திருக்கவில்லை. அதனாலேயே நான் தரவுகளை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். So that we go through with this regulation. The Honorable Minister. மதிப்புக்குரிய அமைச்சரே, இந்த விடயம் குறித்து கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது கலந்துரையாட முடியும். எனினும் யாரேனும் உறுப்பினர்கள் முழுமையான தேவையை கோரி நிற்பார்களாயின் அதனை நீங்கள் செய்ய வேண்டும். Before you make a decision, ஒத்திவைப்பு மீதான பிரேரணை குறித்து நீங்கள் ஏதேனும் தீர்மானம் ஒன்று எடுப்பீர்களாயின், அதை போன்று கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்துவீர்களாயின், உறுப்பினர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு ஏதேனும் தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னரே நான் கேட்கின்றேன், ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் வந்து தீர்மானத்தை எடுக்க உங்களினால் முடியும். கோரமின்மையால் சபையை நாள் நடத்தி செல்ல முடியாது. சபை நடவடிக்கைகள் நாளை பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கின்றேன். இதேவேளை பாராளுமன்றத்தில் இடம்பெறும் உரைகளில் இருந்து தீர்வுகள் கிடைக்குமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா சுட்டிக்காட்டுகிறார். முந்தி பாராளுமன்றம் வருபவர்களை மக்கள் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தார்கள், மதித்தார்கள், தலைவராக்கினார். ஏன் இன்று உண்மையில் இந்த பாராளுமன்றத்தில் உரைகள் நடத்துவதனால் எந்த பிரயோசனம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றப்படுகின்ற உரைகளின் ஊடாக மக்களுக்கு தீர்வுகள் வழங்கப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து இங்கு பாராளுமன்றத்தில் நடக்கிறது என்ற விடயத்தை பார்க்க வேண்டும். ஆனால் பாராளுமன்றமே இன்று செவ்வாயும் புதனும் தான் இந்த பாராளுமன்றம் இந்த முறை நடக்கிறது. இந்த கிழமை ஏன் செவ்வாயும் புதன் நடக்கிறது? போன கிழமையும் செவ்வாயும் புதனும், இந்த முறையும் செவ்வாயும் புதன். ஏன் இல்லை? ஊவாவிலே மாகாண சபை தேர்தல் நடக்கிறது. ஊவாவிலே மாகாண சபை தேர்தல் நடக்கிறதற்காக இந்த பாராளுமன்றம் செவ்வாயும் புதனும் கூடுகிறது, வியாழனும் வெள்ளியும் கூடவில்லை. மாகாண சபை தேர்தல் எங்களுக்கு முக்கியம். இந்த சபையிலும் பார்க்க, இந்த சபைக்கு பேர் என்ன? இந்த நாட்டை இயக்குகின்ற சபை, நாடாளுமன்றம். ஆனா இந்த மன்றத்திலும் பார்க்க ஒரு கட்சியின் தேர்தல் இன்று முக்கியமாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருப்பார்கள், ஆனால் அதனால் எந்தவித ஒரு பிரயோசனமும் இல்லை என்றது மக்கள் மத்தியில் எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணத்தினூடாக ஜனநாயக கொள்கைகளுக்கு மதிப்பு இருக்காது. அந்த ஜனநாயக கொள்கைக்கு என்று மதிப்பு இல்லாமல் போகிறதோ அன்றுதான் மக்கள் வன்முறையை கையில் எடுப்பார்கள். என்று உங்களுக்கு தெரியும், வன்முறை ரீதியாக பல நாடுகளில் ஆட்சிகளை கைப்படுவதற்கு பல நாடுகள் என்று முற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல நாடுகளிலே கிளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. குருநாகல் நிக்கதலு பொத்த பகுதியில் பமாரா கேஷனி பண்டார என்ற 4 வயது சிறுமி காணாமல் போய் 36 மணித்தியாலங்கள் கடந்துள்ளன. எனினும் அந்த சிறுமி குறித்து உரிய தகவல்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக 6 போலீஸ் குழுக்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த வீட்டில் இருந்த பமாரா கேஷனி பண்டார விஜயகோன் என்ற 4 வயதான சிறுமி நேற்று அதிகாலை காணாமல் போயிருந்தார். காணாமல் போனதாக முறைப்பாடு கிடைத்த வேளையிலிருந்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்த போதிலும் இதுவரை சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. குறித்த சிறுமியின் வீட்டுக்கு இன்றும் நாம் சென்ற வேளையில் அங்கு பெருந்திரளான பிரதேசவாசிகள் வருகை தந்திருந்தனர். காணாமல் போன பமாரா கேஷனி பண்டார என்ற சிறுமி குறித்த விசாரணைகளை நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்று கொழும்பிலிருந்து குருநாகலை நோக்கி இன்று புறப்பட்டு சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தந்தை உள்ளிட்ட 10 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள துணவி குடியேற்ற திட்டத்தில் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் அல்லலுறுகின்றனர். பலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள துணவி குடியேற்ற திட்டமே இவ்வாறு காட்சி அளிக்கின்றது. இந்த குடியேற்ற திட்டம் 1979 ஆண்டு காலப்பகுதியில் அமையப்பெற்றது. இந்த குடியேற்ற திட்டம் உட்பட அயல் கிராமங்களில் உவர் நீர் கிணறுகளே உள்ளன. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு சொந்தமான நேர்குழாய் இந்த குடியேற்ற திட்டத்தை ஊடறுத்து செல்கின்ற போதிலும் அதிலிருந்து குடிநீரை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இவர்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது.
நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக துணவி குடியேற்ற திட்ட மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் குடியேறினர். இடம்பெயர்வதற்கு முன்னர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் நீர் வழங்கப்பட்ட போதிலும் மீள்குடியேற்றத்தின் பின்னர் நீர்க்கட்டண நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்த முடியாமையினால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. கூலி வேலை செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் இந்த மக்களால் நீர்க்கட்டண நிலுவையை செலுத்துவது முடியாத காரியமாகும். இந்த நிலையில் குடிப்பதற்கு சுத்தமான நீர் கூட கிடைக்கவில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். முன்பள்ளி பிள்ளைகள் 36 பிள்ளைகள் படிக்குதுகள். எங்களோட முன்பள்ளியில வளர்மதி முன்பள்ளியில அதில் பிள்ளைகள் கொடுத்து உப்பு தண்ணியை தான் பாவிக்குதுகள் குடிக்கணும். பால் காய்ச்சி கொடுக்க அந்த உப்பு தண்ணியை தான் நாங்கள் பிரயோசனப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ காசும் கட்டுங்கன்னு நாங்கள் காசு இல்லைன்னு சொல்ல உடனே பைப்பை மூடிட்டுனோம். அப்போ உங்களுக்கு 2 வருஷமா இப்போ தண்ணி இல்லை. நல்ல தண்ணிக்கு இப்போ நாங்கள் வயல்கரையை தான் திரிகிறோம். அது ஒரு ஐயா தான் பாவத்தை பார்த்து எங்களுக்கு அந்த தண்ணியை தந்து கொண்டு இருக்கிறார். தமது நீர்க்கட்டண நிலுவைத் தொகையை செலுத்தி நீர் விநியோகத்தை பெற்று தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எல்லாரும் தண்ணிக்குள்ள கிணறு பத்தி போகுது. கோடைக்கு தண்ணி இல்லை. மாரி காலத்துல தண்ணி நல்லதா வரும். கோடைக்கும் அந்த கிணறும் பார்க்க முடியாத. மாரி காலத்துல வயலுக்கால தண்ணிக்கு வர்ற சனங்கள் வரையிலாது. பாம்பு பூச்சி இரவு 10 மணி வரைக்கும் இந்த கிணத்துல தண்ணி வருது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான புதிய தொழில்நுட்பம் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். 2011 රජය තීරණය කරගෙන තියෙනවා මාධ්‍ය අමාත්‍යාංශයේ ලේකම් මෙවකට ගණේගල මහත්තයා කියනවා 2011ஆம் ஆண்டு அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. அவ்வேளையில் ஊடக அமைச்சின் செயலாளராக இருந்த கணேகல அவர்கள் இதனை கூறியுள்ளார். அதாவது 2015ஆம் ஆண்டாகும் பொழுது டிவிபிடி என்ற தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளும் குறிப்பாக அனலாக் முதல் டிஜிட்டல் வரை அனைத்தும் மாற்றமடைய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கொக்காவில் தொலைத்தொடர்பு கோபுரம் திறக்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதி அவ்விடத்துக்கு சென்றார். அதற்காக சுமார் 70 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது. அவ்வாறு செலவு செய்துவிட்டு அங்கு ஜனாதிபதி என்ன கூறினார்? தாம் டிவிபிடி என்ற தொழில்நுட்பத்தை நோக்கி செல்வதாக கூறினார். அதற்கு சமமாக நேஷனல் ரோட் மேப் டீம் என்ற குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழு, அரச பாதுகாப்பு அமைச்சு, மொரட்டுவை பல்கலைக்கழகம், ரூபவாகினி கூட்டுத்தாபனம், சுயாதீன தொலைக்காட்சி, EAP நிறுவனம், MTV நிறுவனம் மற்றும் டயலாக் தொலைக்காட்சி நிறுவனம் என்பன அந்த குழுவில் அங்கத்துவம் பெறுகின்றன. இவர்கள் இணைந்து ரோட் மேப்பை தயாரிக்கின்றனர். இதனை நான் சபையில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். இங்கு தெளிவாக சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தெரிவு செய்யப்பட்ட டிவிபிடி என்ற தொழில்நுட்பம் தொடர்பில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. டிவிபி என்ற தொழில்நுட்பம் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போன்று டிவிபி மற்றும் டிவிபிடி ஆகியன 134 நாடுகளில் காணப்படுகின்றன. அமைச்சரவையின் அனுமதியை பெற்று பணத்தை விரயம் செய்து குறிப்பாக சில நிறுவனங்கள் இதற்காக பணத்தை முதலீடு செய்துள்ளன. உபகரணங்களை கொள்வனவு செய்து 2015ஆம் ஆண்டில் இந்த புதிய தொழில்நுட்பத்துக்காக தயாராகியுள்ளன. எனினும் திடீரென்று என்ன நடந்துள்ளது? ஜப்பான் பிரதமர் இங்கு வந்து சென்றதும் நாம் ISDBT என்ற ஜப்பான் நாட்டு தொழில்நுட்பத்துக்கு செல்ல உள்ளதாக கூறுகின்றனர். 13 பில்லியன் yen இதற்காக கடன் வழங்க உள்ளதாகவும் பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியுள்ளன. எனினும் இது தொடர்பில் ஆராயப்பட்டதா? விரிவாக கலந்துரையாடப்பட்டதா? புத்திஜீவிகளின் கருத்துக்களை கேட்டார்களா? நேற்று முன்தினம் வரை அரசாங்கத்தின் திட்டமாக இருந்த இந்த திட்டம் ஏன் மாற்றப்பட்டது? இந்த தீர்மானத்தை நாம் அரசியலாக்க கூடாது. ஜப்பான் எமக்கு உதவிகளை வழங்கியுள்ளது. எனினும் தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனையை இங்கு காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் நாட்டின் அபிவிருத்திக்கு துணை புரியும் துறையே இதுவாகும். எனவே எது சிறந்த தொழில்நுட்பம் என்பது குறித்து நன்கு ஆராய்வது முக்கியமானது. වඩාත්ම යෝග්‍ය තාක්ෂණය මොකක්ද කියලා බලන්න අවශ්‍ය වෙනවා. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் எந்த விதமான கோபமும் கிடையாது. அவரை இன்று சந்தித்தாலும் சகோதரனை போன்று கதைக்க முடியும். நாங்கள் தெரிவு செய்த எமது ஜனாதிபதி எமது கொள்கைகளை மீறுகின்றார். தமது பதவியை ஏற்றவுடன் நாட்டின் பொறுப்பாளர் நான் என தெரிவித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சர்வதிகார முறையில் இந்த நாட்டிலுள்ள அனைத்து ஜனநாயக நிறுவனங்களையும் இல்லாதொழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்.
அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகரித்துள்ள அரிசியின் விலையை எதிர்வரும் 10 நாட்களுக்குள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். நாடளாவிய ரீதியில் நடமாடும் அரிசி விநியோக சேவையை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நேற்றிரவு 11 மணியளவில் குருநாகல் கொழும்பு வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிற்கு சென்ற இருவர் அங்கிருந்த ஊழியர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்றிரவு நான் கடமையில் இருந்தபோது அவர்கள் வந்து வேனுக்கு டீசல் அடிக்குமாறு கூறினர். வேனை மறுபுறமாக நிறுத்தி டீசலை அடிக்குமாறு கூறிய போது நான் குழாய் மூலம் போதாது என கூறினேன். இல்லை, எப்படியாவது டீசலை நிரப்புமாறு கூறி ஏசினர். பின்னர் தடையினால் அடிக்க ஆரம்பித்தனர். சம்பவத்தின் பின்னர் இவர்கள் தப்பிச் சென்ற வேன் குருநாகல் மிகுந்து மாவட்டத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதன்போது அதில் இருந்த இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஆசிய வலைப்பந்தாட்டத்தில் புரூனேவுக்கு எதிராக இன்று நடைபெற்ற போட்டியில் 78-25 எனும் பாரிய கோல்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றியீட்டியது. இது இந்த தொடரில் இலங்கை பெற்ற 3வது வெற்றியாகும். இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.